நம்ம சமந்தா தமிழ் படங்களுக்கு தற்காலிகமாக பிரேக் எடுத்திருக்காங்கன்னு ஒரு பேச்சு சினிமா வட்டாரத்துல பரவுது. எது உண்மை இல்ல வெறும் வதந்திதான்னு நம்ம நினைக்கிறோம். பாப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சமந்தாவை தமிழ் சினிமாவில் கடைசியாக 2022 காத்து வாக்குல 2 காதல் படத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்கள தமிழ் படத்திலேயே காணோம். சமந்தா தமிழ் படத்துல ஒரு புது ப்ராஜெக்டை எடுத்ததையும் அறிவிக்கல. இப்ப அவங்க ராஜ் ஆஸ் டிகே இயக்கத்துல ரக்தா பிரம்மாண்டனு ஒரு பெரிய பட்ஜெட் பேன் இந்தியா படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால சில மீடியாக்கள்ல சமந்தா தமிழ் சினிமாவுக்கு பிரேக் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சமந்தா தரப்புல இருந்து நான் தமிழ் படங்கள்ல விட்டுட்டேன்னு எந்த அதிகாரப்பூர்வமும் அறிவிப்பும் நான் உங்களுக்கு கொடுக்கல. சமந்தா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல நான் இனி பெரிய இம்பாக்ட் உள்ள ப்ராஜெக்ட் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இத வச்சு பார்க்கும்போது அவங்க தமிழ் படங்கள்ல முழுசா நிறுத்தல. அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா தேர்ந்தெடுத்து நடிக்கிறேன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரக்த பிரம்மாண்டா ஒரு பிரம்மாண்டமான படமா, அதுல அவங்க முழு கவனத்தையும் செலுத்துறாங்கன்னு சொல்றாங்க. 2025 மார்ச் வரைக்கும் தமிழ் படத்துல பட அறிவிப்பே இல்ல. ஆனா தமிழ் சினிமாவில திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் நம்மள்ட்ட இல்ல. சமந்தாவோட கோரிக்கை, சமந்தாவோட கெரியர் இப்ப பேன் இந்தியா லெவலுக்கு போயிடுச்சு. இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சமந்தா இப்ப பெரிய ப்ராஜெக்ட்ல நடிச்சு தமிழ் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பேர் எடுக்க போறாங்கன்னு தெரியுது. மைனஸ்ன்னு பார்த்தா தமிழ் ரசிகர்கள் அவர்களை தியேட்டர்ல பார்க்க முடியாதுன்னு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. ஆனா அது தற்காலிகமான சாய்ஸ் தான், பிரேக் மட்டும்தான், ஃபுல் ஸ்டாப் இல்லைன்னு நம்பலாம். சரி நண்பர்களே, சமந்தா தமிழ் சினிமாவுக்கு பிரேக் எடுத்திருக்காங்கன்னு சொல்றது பாதி உண்மை. அவங்க இப்ப பெரிய படங்களுக்கு போக்கஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். தமிழுக்கு திரும்பி வருவாங்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்திடுங்க.